யூனிவர்ஸ் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? I'll tell you some of the scenarios that happened in my life. அக்கா ஹையர் செகண்டரி ஜெர்மனியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு 1 year ஸ்பெண்ட் பண்ணி ஐஎல்ஸ் ஜெர்மன் லாங்குவேஜ் எல்லாமே கிளியர் பண்ணி 10 to 12 காலேஜஸில் அப்ளிகேஷன் போட்டிருந்தா. அரௌண்ட் 8 காலேஜஸில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், என் கூட சென்ட் சேவியர்ஸ்லேயே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டில் டிசைட் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அக்காவும் நானும் சேர்ந்து படித்தா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்காது அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள ஒரு சைடு இருந்தாலும், அவள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காளே, அதுக்கெல்லாம் எந்த ரிசல்ட்டுமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் தான் எனக்கு அட்மிஷன் போட கிளம்பிட்டு இருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணுறதுக்காக பைபிள் எடுத்து வச்சு ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக என் கண்ணில் பட்ட வசனம் தான், தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் அப்படின்னு. நான் இந்த வசனத்தை படித்ததுமே பிரைஸ் காட் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். போய் அட்மிஷனும் போட்டுட்டு வந்துட்டோம். அவள் எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது நான் அவளை கூப்பிட்டு சொன்னேன், ஏஞ்சல் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்லாம் என்கிட்ட கேட்காத, ஆனால் கண்டிப்பாக ஆஃபர் லெட்டர் வரும் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு நைட்டே ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. லிட்ரலி 12:10 நானும் என் அக்காவும் ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருந்தோம், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹாப்பி டியர்ஸ். இன்னொரு சினாரியோ சொல்லவா? ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வீம்புக்கு நான் அவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணேன். அப்போ என் அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மாற்ற முடியாது, நம்ம தான் மாறிக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் என் காலேஜில் இசி டிபார்ட்மெண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சேயிங் பார்க்குறேன், நேற்று நான் புத்திசாலியாக இருந்தேன், இந்த உலகத்தை மாற்ற முயற்சி பண்ணேன், இன்னைக்கு நான் ஞானி ஆயிட்டேன், என்ன நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு. ஒரு ஹெக்டிக்கான டே, ஸ்லோ டவுன் அப்படிங்கிற ஒரு சைன் போர்ட் பார்க்குறேன். அண்ட் இட் ஃபெல்ட் லைக் சம்மன் டேப்பிங் ஆன் மை ஷோல்டர் அண்ட் சே இட்ஸ் ஓகே, ஸ்லோ டவுன் பண்ணு, சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு. எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாமல் இருக்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு ஆட்டோ பின்னாடி அவ்வளோ அழகான ஒரு வேர்ஸ். நீங்களும் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நோட்டீஸ் திங்ஸ் அரவுண்ட் யூ. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி அந்த யூனிவர்ஸே உங்களுக்கு அனுப்பி வைக்கும்.